எப்படி இருக்கணுமா? என்ன சொன்னாலும் அன்பில் நாம் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் ஆவியானவர் நம்மோடு கூட நடக்கும் போது சொல்லுவார், நடந்து கொண்டு இருப்பதை சொல்லுவார், நடக்க இருக்கிறத ஆவியானவர் சொல்லுவார். அந்த ஆவியானவருக்கு இடத்தை கொடுக்கும். அந்த ஆவியானவர் சபைக்குள்ள வந்தீங்கன்னா நீ யாரை பார்க்கணும் சொன்னா ஆவியானவரை பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாங்க. சபையில வந்ததா நீ எவ்வளவு நாள் வீட்டுல உட்கார்ந்து பக்கத்துல பேசிட்டு கொஞ்சம் இருக்கிற, சபைக்குள்ள அதே கொஞ்சம் இருந்தது சொன்னா நீ வருவது வேஸ்ட். நீ பக்கத்துல பேசில வருவது வேஸ்ட். அப்பதான் போன மூஞ்ச துடைக்கிறதா வேஸ்ட். நீ எல்லாமே வேஸ்ட். ஆண்டவருக்குள்ள தேவ ஆலயத்துல வந்தா யாரையும் பார்க்க கூடாது. அப்பா புள்ள மகன் என்ற உறவு இருக்கக்கூடாது. நம்முடைய மணவாளனாகிய இயேசுவை நோக்கிதான் பார்க்கணும். நம்ம அவருக்கு ஏற்ற மனவாட்டியா இருக்கணும். அப்பதான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்குள்ள உண்மையை சேர்ப்பார். அந்த ஆவியானவருக்குள்ள இருப்பார். ஆவியே இல்லாத சபையில ஆவியானவர் உலாத்துகிற சபை. அந்த ஆவி இருக்கணும், அனலா இருக்கணும். எது எதுப்பா இருந்தா வாந்தி பண்ணி போட்டு வரும். நண்பாளர் சரணமே.